நம்ம உடம்புல டைப் 2 டயபெட்டிஸ் மற்றும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஹிடன் செயின் ரியாக்ஷன் இருக்கு. அது நம்ம குடல்ல தான் ஆரம்பிக்குது. உங்க குடல்ல இருக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் குறைந்து கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகும் போது குடலோட சமநிலை கெடுது. இதனால குடல் சுவர் அதாவது இன்டெஸ்டினல் பேரியர் பலவீனமடைந்து அது வழியால் LPS அதாவது லிப்போபாலிசாக்கரைட் என்ற பாக்டீரியல் டாக்ஸின் ரத்தத்துல கலக்குது. இந்த LPS அதாவது லிப்போபாலிசாக்கரைடை பார்த்த உடனே இம்யூன் சிஸ்டம் அலர்ட் ஆகி உடல் முழுக்க ஒரு குறைந்த அளவிலான வீக்கத்தை தரும், அதாவது லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன். இந்த இன்ஃப்ளமேஷன் லிவர், மசில்ஸ் மற்றும் ஃபேட் செல்ஸ்ல இருக்கும் இன்சுலின் சிக்னலிங் பயணத்தை தடை செய்யும். இதோட விளைவா இன்சுலின் சுரந்தாலும் செல்கள் அதை சரியா பயன்படுத்த முடியாது. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கரை நோய் தீவிரமடைவதற்கான முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம். குடல் ஆரோக்கியத்தை சரி செய்யாமல் மருந்துகள் மூலமா சர்க்கரையின் அளவை குறைப்பது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். ஸோ இந்த ஹிடன் செயின் ரியாக்ஷனை புரிந்து கொண்டால் சர்க்கரை நோயை ஆழமா நம்ம கையாள முடியும். உங்கள் குடும்பத்துல சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த முக்கியமான தகவலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.